எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மேக் அண்ட் சீஸ். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு ஃப்ரெஷ் க்ரீம், சீஸு, அப்புறமேட்டு மில்க்கு, நல்லா கெட்டியான மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்ய நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு பட்டர். இது போதும். நம்மளுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுப்போம். அதுக்கப்புறமேட்டு அந்த பக்கம் நம்ம பாஸ்தாவை வேக போட்டுருவோம். இப்போ இதில் நான் பட்டர் போட்டிருக்கேன். இது முதல்ல கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நம்ம போக போக சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நீங்கள் பட்டரை. மொத்தமாக போட வேண்டாம். அப்புறமேட்டு நம்ம மிளகாய் பொடி கொஞ்சோண்டு தான் போடணும். அப்புறம் பெப்பர் பொடி, அப்புறம் மைதா மாவு நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போ மில்க்கு சேர்த்துப்போம். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் செய்யலை, என் மருமக தான் செஞ்சிட்ருக்கு. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் நம்ம கிளறிப்போம். அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தூளான சீஸை அதில் போடுறேன். இது நம்ம சேர்க்கும் போது நல்லா கொலன்னு வந்துடும். அப்படியே கிளறிட்டே இருப்போம். அந்த பக்கம் நம்ம பாஸ்தா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. இது கூட நம்ம வடித்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துப்போம். பாஸ்தாவை சேர்த்து கூட நம்ம சீஸும் சேர்த்துப்போம். நல்லா கிளறி விட்டு நல்லா கெட்டியான பின்னாடி இப்போ மில்க்கு கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கங்க. இப்போ இது கூட ஆரிகானோ சேர்த்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ 2 பவுலில் எடுத்துப்போம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சீஸை போட்டுக்கலாம். போட்டு 2 பவுலையும் வச்சுருவோம். கூட கொஞ்சம் சீஸை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா 160 டிகிரியில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இது ஓடிஜில் தான் வச்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், மேலே வந்துடுச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.